பிரியாணி ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இப்போது நம்ம உடம்புக்கு ஒரு செரிமான சக்தின்னு ஒன்று இருக்கும், செரிமான சக்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ பீஃபு, இப்போ சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று லேட் ஆகும். அதுவும் இப்போ அந்த டைமில் சாப்பிடும்போது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப பிரச்சனை வரும். இந்த ஒபேசிட்டி வர்றது, இந்த நெஞ்சு எரிச்சல் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கு. இப்போ ரெகுலராக பிரியாணி எடுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ரெகுலராக பிரியாணி எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு வாக்கிங் போங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்களா, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் சூடாக ஒரு தண்ணியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஆனால் அட்வைசபிள் என்னென்னா, நைட் நேரம் டெய்லி ரெகுலராக பிரியாணி எடுக்காதீங்க. எடுத்திங்கன்னா உங்கள் செரிமானத்துக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும், ஒபேசிட்டி உண்டாகும். அது நம்மளுக்கு இப்போதைக்கு அது எதுவுமே தெரியாது. ஒரு 30 வயசுக்கு மேலே தாண்டும் போது தான் அதோட விளைவுகள் என்னென்னு தெரியும். நம்ம வந்து சாப்பிட்றது எதுக்குன்னா, நம்ம மனசுக்கு திருப்திக்காக சாப்பிடுவோம், வயிறு நிறையறதுக்காண்டி சாப்பிடுவோம். அதை வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்காக நம்ம கொண்டு போய் அந்த செலவு பண்ணிடக்கூடாது. இப்போ 150 ரூபாய்க்கு நம்ம வந்து டெய்லி ஒரு பிரியாணி எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருந்திருக்கணும். அதையே வந்து ஒரு 3000 ரூபா ஹாஸ்பிட்டல் செலவு பில்லாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, எவ்வளோ சாப்பிட்றதுங்கிறது தான் மேட்ரு. எவ்வளோ சாப்பிட்றது, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? சாப்பிடுங்க, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதோட இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேட் பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோ. புரியல? சையத் அசாருதீன், ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன். இந்த சைடு வர்றது வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் வர்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது வந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ தான் வர்றேன். பிரியாணி என்றைக்கோ ஒரு தடவை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி சாப்பிட்றத பற்றி பிரச்சனை இல்லை. டெய்லி எடுக்கிறதுனா அது கண்டிப்பாக அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். கண்டிப்பாக அதை டெய்லி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ சாப்பிடுங்க. அப்படி டெய்லி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸை பண்ணுங்கள், எல்லாமே சரியாயிடும். ஓகே. மதுரை மேட்டுக்குளத்துலேருந்து வரோம். நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நைட்டில் நாங்கள் பசங்க கூட ஜாலியாக சாப்பிட வருவோம். அது எங்களுக்கு சில டைம் ஜீரணம் ஆகிறதுக்கு பற்றி எதுவும் இல்லை. நாங்கள் ஜாலியாக சாப்பிட்றதுக்காக நாங்கள் இங்கேருந்து வரோம். வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பாஸ் பண்ணிவிட்டு, இந்த டைமில் நாங்கள் பண்ணிவிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த நைட்டில் நாங்கள் பாஸ் பண்ணிட்டு போவோம். அவ்வளோதான். இப்போது நம்ம பகல் டைமில் 8 மணிக்குள்ளே தான் சாப்பிட்டா நம்மளுக்கு சரியான டைஜஷன் வருது. ஆமாம். ஆமாம், அது உண்மை தானா, ஃபேக்ட் ஆகிறதெல்லாம் உண்மை தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக போகிறதுனால எங்களுக்கு எதுவும் தெரியல. அதனால் ரெகுலராக நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் எப்போனா ஒன்ஸ் டைம் வீக்லி எதனா ஒன்று இப்போ ஜாலியாக சாப்பிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ரெகுலராக எடுத்துக்கு நாங்கள் வரல. நாங்கள் அது எல்லாமே அது வந்து மனசு காரணம்னு இல்லை, நம்மளோட உடம்பை பற்றி நம்மளோட டைஜஷனை பற்றி தான் நம்மளுக்கு எல்லாமே உண்டு. அதனால் வேறு எதுவும் இல்லை. நாங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நைட்டில் விஜய். மருத்துவ ரீதியாக நம்ம வந்து 8 மணிக்குள்ளே சாப்பிட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. டைஜஷனும் நம்மளோட உடல் இறக்கைக்கும் ஃப்ளாட் வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரியான சரிங்களா? இப்போது நம்ம வந்து இந்த டைமில் நீங்கள் 3 மணி 2 மணி டைமில் சாப்பிட்டதுனால அதனால் உங்களுக்கான வருகிற ப்ராப்ளம் இந்த அஜினல் கோளாறு, கேஸ் ட்ரபிள், சம்திங் வந்து வெயிட் ஃப்ளாட் வருது, கப்போது, இது மாதிரியான அதை எப்படி? இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து டெய்லியும் வந்து சாப்பிட போகிறதில்ல யாருமே. நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் 2 நாள், அது மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து ஒரு அந்த எஃபெக்ட் நம்ம ஃபேட்டோ இல்லை அந்த இதோ வர போகிறதில்ல. நம்ம மாதத்தில் 2 நாள் வரும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். நம்ம ரெகுலராக வந்தால் ஓகே, நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கலாம். நம்ம கொழுப்பு இது வருது, ஃபேட் வருது, எல்லாம் ஏற்றுக்கலாம். நம்ம இது மாதத்தில் வரும்போது, வாரத்தில் ஒரு நாள் வரும்போது எதுவும் ஆகாது. நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் வரோம். ரெகுலராக யாரும் வந்து சாப்பிட முடியாது. ரெகுலராக யாருமே எந்த மனிதனுமே வந்து பிரியாணி சாப்பிட முடியாது. வாரத்தில் ஒரு நாளோ அன்டைம்லேயோ சாப்பிட்றது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான், மாதத்தில் 2 நாள் தான் அப்படி சாப்பிட முடியும். ரெகுலராக யாரும் சாப்பிட மாட்டாங்க. யாருமே சாப்பிடவும் முடியாது பிரியாணி. அது வெறுத்துரும். அந்த ஒரு கட்டத்தில் வந்து பிரியாணி வந்து எல்லா நாளும் சாப்பிட்றது வெறுத்துரும். இப்போ யார் அந்த ஆமாம், என்னோட ரெகுலராக சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பிடிச்ச விஷயம்னா அது ரெகுலராக பண்ணால் அது அது வேறு மாதிரி வரும். நம்ம அப்பப்போ பண்ணுறது அது வேறு. இப்போ வந்து பிரியாணி வந்து ரெகுலராக யாரும் சாப்பிடவும் முடியாது. அதான் வாரத்தில் ஒரு நாள், மந்த்லி ட்வைஸ். இப்போ வந்து நம்ம காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செலவு பண்ண முடியாது. காசு இல்லைன்னு சொல்லிட்டு செலவு அத்தியாவசிய செலவு பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி தான்
சாப்பிட்ற டைம் வந்து பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட டெய்லியும் சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிட்ற அளவு தான் சாப்பிட முடியும். அது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம காசு வச்சிருக்கிறோமா, அதுக்கு நான் எல்லாம் செலவு பண்ண முடியுமா? அவன் வச்சு அந்த என்ன செலவோ அதுதான் பண்ண போகிறான். அது மாதிரி தான் பிரியாணி வந்து அந்த எண்ணெய் அவன் சாப்பிட்றது தான். அதுதான் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றது எந்த மனிதனாலும் முடியாது. அப்படி சாப்பிட்ற வந்து எல்லாமே என்ன வேணாலும் சாப்பிட்லாமே.